Now, inductor and capacitor equivalents. நமங்க எப்படி ரெசிஸ்டர் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இண்டக்டர் ரிடக்ஷன் டெக்னிக் அண்ட் கெப்பாசிட்டர் ரிடக்ஷன் டெக்னிக் சரியா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இண்டக்டரும் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டரும் ஒன்று தான். ஸோ ரெசிஸ்டர் ரிடக்ஷன் டெக்னிக்ல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான் இண்டக்டர்லையும் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இண்டக்டர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ ஆம் ஹேவிங் டூ இண்டக்டர்ஸ் இன் சீரீஸா இருந்துச்சு அப்படின்னா ஸோ L1 L2 then L equivalent is nothing but L1 plus L2. If I am having two inductors in parallel, so L1 L2 then 1 by L equivalent is equal to 1 by L1 plus 1 by L2 plus 1 by L2. அதே போல டெல்டா கனெக்டட் இண்டக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா L1 L2 L3 அதை வந்து ஸ்டார் கனெக்டடுக்கு மாத்தணும் அப்படின்னா so let us consider this as Lx Ly Lz. So Lx is nothing but L1 into L2 divided by L1 plus L2 plus L3. நம்ம ரெசிஸ்டர்ல பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். Similarly, Ly is equal to L1 into L3 divided by L1 plus L2 plus L3. Similarly, Lz is equal to L2 into L3 divided by L1 plus L2 plus L3. சரியா. So Lx, Ly, Lz. Lx, Ly, Lz. So similarly, just like how we have found in resistor, அதே தான் உங்களுக்கு இண்டக்டர்ஸ்லயும் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி டெல்டா ஸ்டார் டு டெல்டா நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது ஸ்டார் டு டெல்டா, இப்போ டெல்டா டு ஸ்டார். திஸ் இஸ் டெல்டா டு ஸ்டார். நெக்ஸ்ட் ஸ்டார் டு டெல்டா. L1 L2 L3 இப்படி ஒரு ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் வந்து டெல்டாவா கன்வெர்ட் பண்றேன். So Lx, Ly, Lz. So Lx is nothing but L1 L2 plus L1 L3 plus L2 L3 divided by opposite value which is L3. கரெக்டா. L1 is nothing but so இப்ப நம்ம ஷார்ட்கட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னது Lx is equal to first நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. So L1 into L2 plus L2 into L3 plus L1 into L3 divided by இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற இண்டக்டன்ஸ் which is L3. Similarly, Ly is equal to L1 into L2 plus L1 into L3 plus L2 into L3 divided by opposite. Ly க்கு oppositeல யார் இருக்கா? L2. Similarly, Lz is equal to L1 into L2 plus L1 into L3 plus L2 into L3 divided by opposite. Oppositeல யார் இருக்கா? L1. சரியா. ஸோ பேசிக்கலி நான் சொன்ன போல நம்ம ரெசிஸ்டர்ல நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் உங்களுக்கு என்ன வரும் இண்டக்டன்ஸ்லேயே வரும். So in inductance, nothing is going to change. In inductance, compared to resistance, nothing is going to change. சரியா. So just for namesake ஒரு ரெண்டு சம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். For inductance reductionsக்கு நம்ம ரெண்டு சம் மட்டும் பார்த்துட்டு then we will go to capacitor and energy. சரி. இப்போ பாருங்க I am having L. I need to find the inductance across A and B. I need to find the total inductance across A and B. Okay, I need to find the total inductance across A and B. First. So, இப்போ என்ன பண்ணுவாங்க ரெசிஸ்டர்ல ரெசிஸ்டர் ரிடக்ஷன் டெக்னிக் நான் என்ன பண்ணுவேன் ஐ வில் ஃபைண்ட் த பாத் அது கரண்ட் ஃப்ளோ ஆகிற பாத்தை நான் வந்து ஃபைண்ட் பண்ணுவேன்.
whether there is any path where the current will not flow. Current flow ஆகாதது போல ஏதாவது path இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். And after that we will find it. இப்போ எனக்கு current இப்படி வருது. This current will get separated here and it will go here. And after that it will get separated here and it will go here. And after that இந்த current இங்க separate ஆகும், இங்க போகும். Because there is no open circuit. ஒரு எந்த open circuit இல்லை. So current அப்படிதான் flow ஆக போகுது. அடுத்து இங்க current போகும், இங்க current போகும், இங்க current போகும், இங்க current போகும். இங்க வர current இங்க flow ஆகும், இங்க flow ஆகும். So every inductors உங்களுக்கு என்ன இருக்குது? current flow இருக்க தான் செய்யுது. சரி, every inductors எனக்கு current flow இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு ஏதாவது ஒரு இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி இருக்குதா? whether any inductor is short circuited. Whether any inductor is short circuited. ஏதாவது ஒரு இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா? Yes or no? No. Okay. So இப்போ பாருங்க. ஸோ இப்போ இதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? ஐ வில் ஃபைண்ட் வெதர் எனி இண்டக்டர் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் ஆர் ஓப்பன் சர்க்யூட்டட். அதுக்கப்புறம் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். அதை நம்ம பண்ணுறோம். சரி, இப்போ பாருங்க. இஃப் திஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஏ, இந்த பொட்டன்ஷியலும் எவ்வளோதான்? ஏ தான். பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட். இங்கே உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. தேர் வில் நாட் பி எனி ட்ராப். இந்த பொட்டன்ஷியலும் எவ்வளோதான்? ஏ தான். சரியா? இந்த பொட்டன்ஷியல் பினா இந்த பொட்டன்ஷியலும் பி தான், இந்த பொட்டன்ஷியலும் பி தான். ஸோ என்ன பண்றேன்? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீட்ரா த சர்க்யூட். நான் சர்க்யூட் என்ன பண்றேன்? ரீட்ரா பண்றேன். இந்த பொட்டன்ஷியல் சி, let us consider this potential as C and this potential as D. Let us consider this potential as C and this potential as D. சரியா? ஸோ பாருங்க, A to C க்கு ஒரு எல், A to C க்கு இன்னொரு எல், A to C க்கு இன்னொரு எல். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் ஹேவிங் A, நான் ரீட்ரா பண்ணேன் அப்படின்னா ஏல இருந்து சிக்கு ஒரு எல், ஸோ ஒரு எல். அதே போல ஏல இருந்து சிக்கு இன்னொரு எல், இன்னொரு எல். அதே போல ஏல இருந்து சிக்கு இன்னொரு எல், ஸோ 3L. ஸோ எல் எல் எல். சரி, அடுத்தது சில இருந்து டிக்கு அனதர் எல், சில இருந்து டிக்கு அனதர் எல். அடுத்தது பில இருந்து டிக்கு ஒரு எல், பில இருந்து டிக்கு ஒரு எல், பில இருந்து டிக்கு ஒரு எல், ஆர்எல்ஸ் டி டு பி. டி டு பிக்கு ஒரு எல், டி டு பிக்கு ஒரு எல், and D to B க்கு another L. So this is B. And A ல இருந்து B க்கு another L. So A to B க்கு another L. Another L. Okay. So this is the reduced circuit. இல்லாட்டி redrawn circuit. Reduced circuit or redrawn circuit. சரி, நான் சொன்னது போலதான். Let it be resistor reduction technique or let it be inductor reduction technique or let it be capacitor reduction technique. எந்த டெக்னிக்கா இருந்தாலும் சரி, naming the nodes is very very important to find a short circuit. Short circuit இருக்குதா இல்லையாங்கிறது எப்படிதான் நீங்க பண்ணுவீங்க? ஒவ்வொரு நோட்ஸ்க்கும் polarity போட்டு ஏதாவது ரெண்டு இண்டக்டருக்கு அக்ராஸா சேம் polarity இருக்குதா, இல்ல ரெண்டு ரெசிஸ்டருக்கு அக்ராஸா சேம் polarity இருக்குதா? If it is there, then that is short circuited. அப்படிங்கிறது போல நீங்க போடுவீங்க. அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. சரி, or else you cannot do anything. சரி, or else you cannot do anything. இப்போ இதே சர்க்கியூட்டை, சரி இப்போ நான் இதை போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ L parallel to L which is L by 3. ஸோ அப்போ என்ன வருது? L by 3, L, அடுத்தது L by 3. இங்க என்னது? L. ஸோ அப்போ என்னது? L by 3 plus L by 3 is 2L by 3. ஸோ அப்போ 2L by 3 plus L parallel to L. இதான் என்னது? என்னோட ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ். இதான் என்னது? என்னோட ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ். சரி, இதுதான் என்னது? என்னோட ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ். சரி, இப்போ இதே சர்க்கியூட்டை ஐ எம் மாடிஃபையிங் லைக் திஸ்.
நான் இப்படி மாடிஃபை பண்றேன். I am modifying like this. This is A, this is B, L, 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 L. இப்போ ஃபைன் பண்ணுங்க. What is LAB? இப்போ ட்ரை பண்ணுங்க. What is LAB? What is LAB? What is the value of LAB? What is the value of LAB? LAB எவ்வளவு வந்துச்சு? Pi by 8L. Okay. Others. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் எல்லாரும் பதில் சொல்லுங்க. சரியா? இந்த இண்டக்டர் வழியாவும் இந்த இண்டக்டர் வழியாவும் கரண்ட் ஃப்ளோ இருக்குமா இருக்காதா? Whether there will be any current flow through these two inductors. இந்த ரெண்டு இண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா இருக்காதா? No. No. Okay. Others. இந்த ரெண்டு இண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா இருக்காதா? No. Okay. ஸோ அதனால தான் சொல்றேன். திரும்ப திரும்ப உங்களோட இன்சிஸ்ட் பண்றது அதுதான். ரெசிஸ்டர் ரிடக்ஷன் டெக்னிக் வந்துச்சு அப்படின்னாலே தயவு செஞ்சு நேம் த நோட்ஸ். இட் வில் பி ஷார்ட் சர்க்யூட். கேட்டா தயவு செஞ்சு நேம் த நோட்ஸ். இந்த நேம் த இந்த ஷார்ட் சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்டுங்க எல்லாமே நிறைய இடத்துல உங்களுக்கு குழப்பம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஏனா இந்த பொட்டன்ஷியலும் எவ்வளவுதான் ஏ தான். பிகாஸ் தெர் இஸ் நோ ரெசிஸ்டர் ஆர் இண்டக்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஏ அப்படியே ஃப்ளோ ஆகும். அதே போல இந்த பொட்டன்ஷியல் ஏனா இந்த பொட்டன்ஷியலும் ஏ தான். இந்த பொட்டன்ஷியலும் எவ்வளவுதான் ஏ தான். பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஏனா அப்படியே இந்த பொட்டன்ஷியல் ஏ தான். அப்படியே இந்த பொட்டன்ஷியலும் ஏ தான். நவ் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் எல்? ஏ மைனஸ் ஏ. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் எல்? ஏ மைனஸ் ஏ. கரெக்டா? அப்போ the potential difference across this L is 0. The potential difference across this L is 0. ஸோ அப்போ இதுலயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதுலயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இதுலயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இதுலயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சரியா? அதே போல திஸ் இஸ் பி அப்படின்னா
இந்த பொட்டன்ஷியலும் B தான், இந்த பொட்டன்ஷியலும் B தான். And let us consider this potential as C. So இப்போ ரீட்ரா பண்ணேன் அப்படின்னா A இந்த ரெண்டு இந்த டர்ம் உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட்ல ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு எல், ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு எல், அடுத்தது சிக்கும் பிக்கும் நடுவில் சி டு பிக்கும் நடுவில் ஒரு எல், சிக்கும் பிக்கும் நடுவில் இன்னொரு எல், சிக்கும் பிக்கும் நடுவில் இன்னொரு எல். ஸோ எல் parallel to எல் parallel to எல். சரியா? அடுத்தது உங்களுக்கு என்னது, ஏக்கும் பிக்கும் நடுவில் இன்னொரு எல், ஏக்கும் பிக்கும் நடுவில் இன்னொரு எல். ஸோ அப்போ எப்படி இருக்குது, எல் 3 எல் பேரலல் அப்படின்னா எல் பை 3, அடுத்தது எல். ஸோ எல் பிளஸ் எல் பை 3, எல் பிளஸ் எல் பை 3 parallel to L. This is my equivalent inductance. This is my equivalent inductance. This is my equivalent inductance. Okay. So but this is how you will find a equivalent inductance. அப்போ equivalent inductance நம்ம எப்படி தான் பண்றோம், எப்பவும் போல தான் நார்மலா ரெசிஸ்டன்ஸ் ரிடக்ஷன் டெக்னிக் எப்படி நம்ம பண்றோமோ அதே மாதிரி தான் we are finding equivalent inductance. சரி, அது மாதிரி தான் you will finding equivalent inductance. சரி, இப்போ அதே இது நம்ம அங்க பண்ணது போல தான். அங்க நம்ம என்ன பார்த்தோம், we are having dependent sources and independent sources. So எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அங்க பெருசா நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எப்படி நம்ம பண்ணோமோ அதை நம்ம பண்ணியாச்சு. இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் தான் இருக்குது, இல்லாட்டி வெறுசா இண்டக்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ எனக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்போ L equivalent if we are having dependent source. சரியா? ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் இன் L equivalent or C equivalent வந்து ரொம்ப ரேர் தான். பிகாஸ் இன் டிசி we will never use இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். சரியா? ஸோ இப்போ இன் டிசியில் தான் இந்த டிபெண்டன்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய வரும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐஇஎஸ்ல 1 or 2 டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் நோயிங் இஸ் குட் ஃபார் அஸ். இப்போ சட்டுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கு. சரி, அப்போ L equivalent if we are having a dependent source. சரியா? இப்போ எனக்கு எப்படி இருக்குது பாருங்க, I am having a 4 millihenry, இல்ல 4 Henry, not 4 millihenry, 4 Henry, அடுத்தது 3 Henry, next plus minus 2 into di divided by dt. சரியா? 2 into di divided by dt and 5 Henry. This dependent source depends on the current flowing here. Current flowing in 4 Henry. 4 Henryல flow ஆகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரி, இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை 2 di by dtன்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா விஎல் இல்லாட்டி இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜை நான் வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வி பை 2ன்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் 2 di by dt, 2 di by dt can also be termed as 2v by 2 இல்லாட்டி v. சரி, 2v by 2 இல்லாட்டி v. Why? Because what is v? V is nothing but L into 4 into di divided by dt. Correct? V is nothing but 4 into di by dt. Correct? V is nothing but 4 L into di divided by dt. அப்பனா 2 di by dt is nothing but என்னது, v divided by 2. V divided by 2 is nothing but 2 di by dt. சரியா? That depends அவ்வளோ, உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். That means
இந்த I கொடுத்துட்டு 2 di by dt ன்னு உங்களுக்கு கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த V கொடுத்துட்டு V ன்னும் கொடுக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அவ்வளவுதான். எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது போல நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நோ இஷ்யூ. தட் மீன்ஸ் நான் இப்ப எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா V is nothing but voltage at 4 Henry is nothing but 4 into di by dt. That means 2 di by dt is nothing but voltage across 4 Henry divided by 2. சரியா? This is nothing but voltage divided by 2. நான் அப்படியே நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி. I need to find the equivalent inductance. I need to find the equivalent inductance. I need to find the equivalent inductance. சரி. இப்போ எனக்கு என்ன இருக்குது? I am having only dependent source. Dependent source மட்டும்தான் இருக்குது. கரெக்ட். I am having only dependent source. ஸோ அப்போ நம்ம அங்க ரெசிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணுவோம்? டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் கிவ் யூ 1 வோல்ட் சப்ளை. கரெக்ட். ஒரு 1 வோல்ட் சப்ளை நான் கொடுப்பேன். அந்த சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் the 1 volt divided by the current flowing through it is nothing but my resistance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க I am giving a 1 volt supply and let this be the current. சரியா? அப்போ what is 1 volt? 1 volt is equal to L equivalent into di by dt. Correct. V is equal to L equivalent into di by dt. So 1 volt is equal to L equivalent into di by dt. Sorry, 1 volt is equal to L equivalent into di by dt. Sorry. So let this current is I. In the current I, let us consider this current as I1. So in the current I minus I1. So let this current is I. In the current I1, அப்ப இதுல flow ஆற current I minus I1. சரியா? Now I am considering the loop 1. So 1 volt is equal to 4 into di by dt plus 3 into di1 by dt. This is equation number 1. கரெக்டா? ஏன்னா VL is nothing but L into di by dt. அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? I into R. இங்க என்னது L into di by dt. So current எங்க enter ஆகுதோ அங்க plus minus, current எங்க enter ஆகுதோ அங்க plus minus. சரி, this is loop 1. இதே இது நான் என்ன பண்றேன்? loop 2க்கு நான் எடுக்கிறேன். So this is loop 2. This is loop 2. So அப்ப KVL at loop 2 நான் எடுத்தேன் அப்படின்னா KVL at loop 2 எடுத்தேன் அப்படின்னா 1 volt is equal to 4 into di by dt plus 2 into di by dt plus 5 into d by dt of I minus I1. 5 into di. ஸோ அப்போ நம்ம இண்டக்டன்ஸ் நம்ம பண்றதோ ரெசிஸ்டன்ஸ் பண்றதுலயும் நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான். அங்க நான் என்ன பண்ணுவேன்? I into R நான் போடுவேன். ஓம்ஸ் லாவோ கேவிஎலோ கேசிஎலோ நான் போடும்போது அங்க நான் I into R நான் போடுவேன். இங்க I into Rக்கு பதிலா L into di by dt நான் போடுறேன். மத்தபடி வாட் எவர் வி ஆர் ஃபாலோயிங் இன் ரெசிஸ்டரோ அதையே தான் நான் இங்க இண்டக்டர்லயும் நான் வந்து ஃபாலோ பண்றேன். சரி, நான் எந்த சேஞ்சும் நான் பண்ணல. வாட் எவர் வி ஆர் ஃபாலோயிங் இன் ரெசிஸ்டரை நான் அப்படியே இங்க நான் கொண்டு வரேன். இன்ஸ்டெட் ஆஃப் IR I am putting L into di by dt. சரி, இன்ஸ்டெட் ஆஃப் IR I am putting L into di by dt. Okay. So இப்போ equation number 1 and equation number 2. Equation number 1 and equation number 2 நான் எடுத்தேன் அப்படின்னா 3 di1 by dt is equal to 2 di1 by dt plus 5 into di by dt minus 5 into di1 by dt. 5 into di1 by dt. 3 di1 by dt is equal to 2 di by dt. 2 di by dt. So அப்ப என்ன வருது? 8 di1 by dt is equal to 7 di by dt. 8 di1 by dt is equal to 7 di by dt. Okay. So அப்போ di1 by dt is equal to 7 by 8 di by dt. So this is the equation. This is the equation. This is the equation. நீங்க என்னோட ஒரு அட்வைஸ் என்னது அப்படின்னா இந்த di by dt அதெல்லாம் உங்களுக்கு போடுறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் போட்டு L into y.
ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஐங்கிறது டிஐ பை டிடி. கடைசியில ஃபைனல் ஃபார்முலா வரும்போது டிஐ பை டிடின்னு போட்டுருங்க. இனிஷியலா ஜஸ்ட் போட்டு L into I1, 4 into I plus 3 into I1. 1 is equal to 4 into Y plus 2Y plus 5 into I minus I1. நம்ம நார்மலா பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, this I is nothing but di by dt அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். So, அப்ப di1 by dt is equal to 7 by 8 into di by dt. இல்லாட்டி I1 is nothing but 7 by 8 into I. புரியுது. So, அப்போ இந்த equation substitute. So, substitute I1 is equal to substitute I1 is equal to 7 by 8I in equation number 1. In equation number 1. So that means di1 is equal to di1 by dt is equal to 7 by 8 di by dt in form. So that means 1 is equal to 4I plus 3 into 7 by 8I. 3 into 7 by 8I. So 1 is equal to 4I plus 21 divided by 8 into I. So 1 is equal to I into 8 was a 32, 32 plus 21 எவ்வளவு 53. 53 divided by 8 into I implies I is equal to 8 divided by 53. That means di by dt is equal to 8 divided by 53. di by dt is equal to 8 divided by 53. நான் எதுவுமே பண்ணல. I am just using நம்ம அங்க ரெசிஸ்டர் ரிடக்ஷன் டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் நீங்க பண்றேன் அவ்வளவுதான். என்ன பண்றேன், ஒரு 1 வோல்ட் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்றேன். அதுல இருந்து வெளில வர கரண்ட் IA. ஸோ அப்போ L equivalent is nothing but that means 1 volt is equal to L equivalent into DI by DT. சரியா? அந்த DI by DT நான் சொன்னது போல தான். DI by DT நீங்க போட போட உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா போயிட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுங்க, 4 into Y plus 3 into I1 சொல்லிட்டு சால்வ் பண்ணும்போது நீங்க அப்படி கொண்டு போய்க்கோங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். கடைசி நேரத்தில் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும் அவ்வளவுதான். Now, what is 1 volt? 1 volt is equal to L equivalent into di by dt. What is di by dt? Di by dt is nothing but 8 by 53. So what is L equivalent? L equivalent is equal to 1 divided by di by dt, which is 1 divided by 8 by 53, which is 53 divided by 8 Henry. 53 divided by 8 Henry. Sorry, 53 divided by 8 Henry. So that is how you will find the L equivalent if you are having only dependent sources. So basically நான் எதுவுமே பண்ணல. I am just following what I did in resistance reduction technique. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், ஐ எம் கனெக்டிங் 1 வோல்ட் சோர்ஸ் அக்ராஸ் சப்ளை. அதுக்கப்புறம் 1 வோல்ட் கனெக்ட் பண்ணி 1 வோல்ட்லேருந்து வெளில வர கரண்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு எல் ஈக்குவலண்ட் இன்டூ டிஐ பை டிடி. அங்கே நான் என்ன பண்ணுவேன், 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலண்ட் இன்டூ ஐ நம்ம போடுவேன்ல, அதே மாதிரி 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு எல் ஈக்குவலண்ட் இன்டூ டிஐ பை டிடி. அதுக்கப்புறம் நார்மல் கேவிஎல் போட்டுட்டு ஐயோட வேல்யூ ஆர்எல்ஸ் டிஐ பை டிடியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். And after that L equivalent is equal to 1 divided by di by dt. சரியா? So as I said, நீங்க சால்வ் பண்றது கொஞ்சம் சிம்பிளா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக you can put a you can put a I in place of di by dt. That depends upon you. சரியா? You can put I in terms of di by dt. That depends upon you. Okay.